வணக்கம் தோழர்களே. நம்முடைய வீட்டில் தென்னை மரம் இருக்கும். பெரும்பாலும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் பின்புறமோ சைடில் தென்னை மரம் வச்சுருப்பாங்க. சிட்டியில் சிலர் வீட்டில் தென்னை மரம் இருக்கலாம். ஆனால் தென்னை மரம் இருக்கும்போது களை எடுப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எப்படி வீட்டை சுத்தமாக வச்சுருக்கோமோ, நம்முடைய உடலை சுத்தமாக வச்சுருக்கோமோ, அதே மாதிரி தென்னை மரத்தை நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். சுத்தமாக வச்சுருந்தாதான் அந்த மரம் நல்லா காய்க்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய செயல் அந்த மேலே இருக்கிற தென்னை மரம் ஏறுவது பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாத சில்லாட்டை மட்டை இதெல்லாம் கழிச்சு விட்டுக்கிட்டே இருக்காரு. அதே நேரத்தில் அந்த புது ஓலைகளும் மிதிச்சு விட்டுறாரு. ஏன் இந்த ஓலையை மிதிச்சு விடுறாங்கன்னா, அப்போ அந்த பாலை வரும்போது ஃப்ரீயாக நல்லா வெடிச்சு வரும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட என்ன சொல்லுவோம்னா, மனிதனை கம்பேர் பண்ணும்போது ஒரு சுகப்பிரசவம் மாதிரி தான். ஸோ தென்னைக்கு களை எடுப்பது என்பது அட்லீஸ்ட் வருஷம் எடுக்கணும். வருஷம் எடுக்கணும் இல்லையா, 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது எடுக்கணும். இப்போ நீங்கள் கீழே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது மேலே இருந்து தேவையில்லாத மட்டை சில்லாட்டை காஞ்ச பாலைகள் அவ்வளோத்தையும் நீக்கி இருக்காரு. ஸோ இதுதான் தென்னைக்கு களை எடுப்பு என்பது ஒரு முக்கியமான செயல். காலத்தில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் ஏறத்துக்குலாம் பெரிய மிஷினு பயிற்சிலாம் கிடையாது. அவங்க அனுபவத்தில் அப்படியே சின்ன வயசுலேருந்தே படித்து மரம் ஏற பழகிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை தொழில் ப்ரொஃபஷனல் ஆக்கியிருக்கலாம். எல்லாரும் மரம் ஏறி அந்த களை எடுக்கக்கூடிய அளவுக்கு சில மிஷின்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னுடைய வீட்டில் மரம் ஏற வந்தவர் இது போல் மரம் ஏறும் கருவியை வச்சுருக்காரு. நீங்கள் பார்க்கக்கூடிய மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாலைகள் இருக்குது. சில பாலை காய்ச்சி இருக்குது. ஒரு சில பாலை விரிஞ்சு அதில் சின்ன சின்ன முட்டுகள் வந்திருக்கு. நீங்கள் மேலே மஞ்சளை பார்க்கக்கூடிய அது ஃப்ரெஷ்ஷாக இப்போ வெடித்து வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், அவர் உள்ளேருந்து அருவா போட்டு அதில் இருக்க காஞ்ச மட்டைகள்லாம் எடுக்கிறாரு. எடுத்து அந்த மட்டைகள் நீக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓலை லேசாக மஞ்சளாக தெரியும். ஸோ இது ஒரு சுத்தமாக தென்னை மரம் வரும்போது இந்த விதமான பூச்சி நோய் தாக்குதல் கண்டிப்பாக இந்த மரத்தில் வராது. அப்படி கீழே கூட பார்த்தீங்கன்னா இளநீர் பறித்து போட்டிருக்காரு, விளைஞ்ச காய் போட்டிருக்காரு. அதே நேரத்தில் அந்த மட்டில் நுழியில் இருக்கக்கூடிய ஓலைகளை லேசாக கழிச்சிருக்காரு. மெயினாக முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியதுன்னா, தென்னை மரம் களை எடுக்கும்போது கூடுமானல் பச்சை மட்டைகளை கழிப்பது தவிர்க்க வேண்டும். நமக்கு அந்த மட்டை பழுத்து ஓரளவுக்கு காஞ்சு போயிருந்தா அந்த மட்டைகளை மட்டும் நம்ம கடிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த காஞ்ச பாலைகள் தேவையில்லாத ஓலைகள் அதெல்லாம் கடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த மரம் நான் நட்டு 5 வருஷம் ஆகுது. இது நெட்டரகையை சேர்ந்தது. ஸோ 5 வருஷம் ஆனப்போ தான் இதுதான் முதல் களை இந்த மரத்துக்கு நான் எடுத்திருக்கேன். பொதுவாக தென்னை மரம் 5 வருஷம் வந்தப்பறம் நல்லா வளர்ச்சி வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த களை எடுக்க தொடங்கணும். அப்போ நம்ம 10 வருஷம் மரமாக இருக்கட்டும், 15 வருஷமாக இருக்கட்டும். ஸோ அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது களை எடுப்பது என்பது தென்னை மரத்துடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கையில் பார்க்கக்கூடிய 2 தென்னங்காய், ஒன்று நல்லா விளைஞ்சி காஞ்சி போச்சு. அது குலுக்கும்போதே உள்ள தேங்காய் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை நீங்கள் பார்க்கும்போது பச்சையாக இருக்குது, கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இது இளநீர். இந்த இளநீர் வெயிட்டாக இருக்கும், குலுங்காது. ஸோ இந்த மரத்தில் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு நாங்கள் அறுவடை பண்ணோம். இளநீரும் எடுத்தோம், விளைஞ்ச தேங்காயும் எடுத்திருக்கோம். அதே நேரத்தில் தேவையில்லாத மட்டைகள் இதெல்லாம் கழித்து மரத்தை நல்லபடியாக சுத்தம் பண்ணியிருக்கோம். இந்த விவசாயி கழிச்ச ஓலையை சமம் படுத்திட்டு இருக்காரு. அது ஏன் சமம் படுத்துறாரு என்பதுனா, அந்த மரம் நைஸாக போய்கிட்டே இருக்கணும். சப்போஸ் அந்த ஓலை அதில் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா சில நேரங்கள்னா மழை காலங்களில் தண்ணி நீர் தேங்கி அதில் நோய் மரங்கள் பாதிப்பு ஏற்படுத்தலாம். நம்ம சமமாக சீவிட்டா அதில் தண்ணி தேங்காது, தண்ணி தண்டுலேருந்து க்ளீனாக கீழே வடிஞ்சிரும். அப்போ மரத்துக்கு அது ஒரு பாதுகாப்பாக கொடுக்கும். தென்னை மரத்துக்கு மட்டும் நாம இருக்கட்டும் இல்லை விவசாயிகள் இருக்கட்டும், அருவாள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் என்று சொல்கிறேன்னா, அந்த அருவா நம்ம எக்காரணம் கொண்டும் அந்த தண்டு பகுதியில் கொத்தியோ வைக்கக்கூடாது. பொதுவாக விவசாயிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த தென்னை மரத்தில் அந்த அருவாவை கொத்தி விடுவாங்க. அது கொத்தி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது மரங்கள் பிற்காலத்தில் பாதிப்பு ஏற்படலாம். சில நேரங்களில் அந்த பூச்சி தொல்லை கூட அதில் தாக்குதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நமக்கு எப்படி ஒரு சுத்தம் ஒரு அடிப்படை சுகாதாரம் தேவையோ, அதே மாதிரி மரத்துக்கும் சுத்தம் என்பது ஒரு அடிப்படை தேவை. ஒரு சுகாதாரமான மரம் வளர்க்குறதுக்கு என்பது சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம அந்த மரங்கள் ஆரோக்கியமாக வளரும். நோய் பூச்சி தாக்குதலேருந்து அந்த மரங்கள் விடுபடுறதுக்கு மரத்தை சுத்தமாக வச்சுக்கிறது என்பது எல்லாருடைய கவனமும் அதில் இருக்க வேண்டும். இந்த சில்லாட்டை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த அணில் தொல்லை ரொம்ப இருக்காது, எறும்பும் ரொம்ப கூடு கட்டாது. ஸோ அது ஒரு மரத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த மரத்துக்கு சில்லாட்டை எடுக்கும்போது ரொம்ப பக்குவமாக சேஃபாக எடுக்காரு. எந்த விதமான மரத்துக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு. அதை எடுக்கும்போது
அந்த ஓலை வந்து கீழே லைட் மஞ்சள் கலரில் தெரியும். ஸோ சூரிய வெளிச்சத்தை இது ஊக்கப்படுத்தும். இது சின்ன மரம். ஒரு சில்லாட்டை எப்படி எடுக்காருந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது சின்ன மரமாகறதில் பக்கத்தில் நின்றுட்டு அதுலேருந்து சில்லாட்டையை ஃபுல்லாக தேவையில்லாத காஞ்ச சில்லாட்டையெல்லாம் கழிச்சிடுறாரு. என்ன சில்லாட்டை வந்து கிராமத்தில் வந்து ஒரு வடிகட்டி ஆர் ஃபில்டராக பயன்படுத்துவாங்க. பொதுவாக நம்ம இளநீர் குடிக்கும்போது எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த தொழிலாளர்கள் அங்கே வேலை பார்க்கும்போது கடுங்காப்பி போட்டு குடிப்பாங்க. அந்த கடுங்காப்பி போட்டு குடிக்கும்போது அங்கே இருக்க தேயிலை நீக்கிறதுக்கு இந்த சில்லாட்டையை தான் பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம எல்லாம் மாடர்னைஸ் ஆகிட்டோம். இது ஒரு ஆரோக்கியமான பயோடிகிரேடபிளான சில்லாட்டை. சில்லாட்டையை வந்து ஒரு வடிகாலாக நீங்கள் பயன்படுத்தியிருந்தா அதை நீங்கள் என்னெடுத்து ஷேர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி தென்னை மரத்தை களை எடுத்ததை பற்றி பார்த்தீங்க. அந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக தெரிவிக்கலாம். அதுக்கு தேவையான அறிவுரையும் ஆலோசனையும் வழங்குவேன். மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.